ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செல்ஃப் அப்ரிசியேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் பண்ண தவறக்கூடிய விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா, செல்ஃப் அப்ரிஷியேட் உங்களை நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உங்களோட ரிசல்ட்டும் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, கடைசியாக நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் பாராட்டினீங்க ஜென்யூனாக? அதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்துக்காக உங்களை நீங்கள் பாராட்டினீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை ஒரு பேப்பர் இருந்தால் பேப்பரில் எழுதுங்க, எத்தனை தாட்டி பாராட்டினீங்க, எப்போ பாராட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு யோசிச்சு பார்த்தா அது இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிளான் படி நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, சில டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா சில விஷயங்கள் நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க, புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அப்ரிஷியேஷனுங்கிறது பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நம்ம எல்லோரும் என்ன நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோன்னா, நம்மளை எல்லோரும் பாராட்டினா தான் அது ஒரு பாராட்டு, நம்மளே பாராட்டினா அது பேர் தற்பெருமை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எல்லோரும் பாராட்டுற சிச்சுவேஷன் எப்போ வரும்? நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கிளியர் பண்ணால் தான் வரும். அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரும்? அது ஒரு வருஷத்தில் ஒரு தாட்டி வரலாம், 2 வருஷம் வரலாம், சில பேருக்கு 5 வருஷம் ஆகலாம், சில 10 வருஷம் கூட ஆகலாம். அது எப்படின்னு தெரியாது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பாராட்டாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையை, அதாவது வேலைன்னு நாங்கள் சொல்கிறது படிப்பு, அதுவே உங்களை டவுன் பண்ணி விட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே மனித இயல்பே பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கான பலன் கிடைக்கணும்னு சொல்லி நினப்போம். கடமை செய் பலனை எதிர்பாராதே ஒரு விஷயந்தான், அது நல்ல விஷயந்தான். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்க தான் செய்வோம். சில டைம் எதிர்பார்க்காம இருப்போம், நான் நிறைய டைம் எதிர்பார்ப்போம். ஸோ அப்படிங்கும்போது செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ண என்ன ஆகுனா, உங்களுக்கே இந்த படிக்கிறதே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணணுன்னா என்ன சார்? அதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, டெய்லி நான் ஒரு 10 வீடியோ பார்க்குறேன் ஆனால் படிக்க மாட்டேன், அப்போ நான் டெய்லி செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாமானா அப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்லை, நான் வீடியோஸை ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக்கையும் தொட மாட்டேன், ஒன்றும் தொட மாட்டேன், தேடிக்கிட்டே இருப்பேன், அப்போ நான் இதுக்காக செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணலாமானா அதுக்கும் பண்ணக்கூடாது. ஜென்யூனாக நீங்கள் ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறீங்க. ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆப்டிடியூடே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ ஒரு டாப்பிக்கை பார்க்குறீங்க, இந்த ஒரு வாரம் கண்டினியூஸாக பார்த்து ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, நம்ம இது வரைக்கும் நம்ம அதை பார்க்கவே இல்லை, இப்போ பார்க்குறோம். இப்போ ஒரு சப்ஜெக்ட் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் நீங்கள் படிக்கலை, சில போர்ஷன் படிக்கலை, இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா பாராட்டிக்கோங்க. தமிழில் நீங்கள் ஒரு சில போர்ஷன் படிக்கலை, இப்போ படிக்கிறீங்கன்னா பாராட்டுங்க. ரிவிஷன் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்களை பாராட்டிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா பரவாயில்ல, உங்களோட பிரெயினும் சரி உங்கள் உடம்பும் சரி என்ன பண்ணுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டும் போது இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை செய்கிறதுக்கு இன்னும் உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிப்பீங்க, ஆனால் பாராட்டவே மாட்டீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, என்ன ஒரு பலனும் கிடைக்காதனால அந்த வேலை செய்கிறதுக்கு புஷ்ஷே பண்ணாது, அது செய்ய விடாமல் தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சப்கான்ஷியஸாகவே என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க, ஆனால் அந்த மார்க் வாங்கினதுக்கு நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க, வேறு யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுனா, அடுத்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு அந்த மார்க் வந்தாலும் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதனால அது பெருசாக படிக்கவே தோணாது. இதே நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க, மார்க் வாங்குறீங்க, இல்லை ஒரு போர்ஷன் கவர் பண்ணியிருக்கீங்க, முடிச்சிட்டிங்க, அதுக்கு நீங்கள் உங்களை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு அடுத்த தாட்டி பண்ணும்போது பரவாயில்ல, இந்த தாட்டி நம்ம செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணனால நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஆகுதுனால அடுத்த தாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்க தோணும். ஸோ அதனால் செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சரி, செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னா என்ன? பக்கமாக கவிதை உங்களுக்கு நீங்களே எழுதுறதா, இல்லை உங்களுக்கு பாடல் எழுதி நீங்கள் டெடிகேட் பண்ணுறதா? அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள். சிலருக்கு சில விஷயம் சாப்பிட பிடிச்சிருந்தது அப்படின்னா, அது ஸ்வீட்டாக இருக்கலாம், சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெகுலராக சாப்பிடுவீங்க. அதாவது ரெகுலர் மீன்ஸ் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது சாப்பிடுவீங்கன்னா அதை நீங்கள் சாப்பிடுங்க. அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஃபீல் கிடைக்கும். சிலருக்கு வெளியே போகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா வெளியே போங்க. அதுக்காக டக்குன்னு சொல்லிவிட்டு 1 மாதம் ட்ரிப்புன்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போயிட்டு வர மாதிரி இருக்க மாதிரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, போயிட்டு வாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கும். சிலருக்கு இல்லை, நான் வார்த்தைகளால் நான் சொன்னாலே எனக்கு போதும் அப்படின்னு சிலர் இருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களை நீங்களே பாராட்டும் போது உங்களோட வேலைகள் இன்னும் சுலபமாகும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக செய்கிறதுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும்.
ஸோ இந்த விஷயத்த பண்ணுங்கள். யாருமே உங்களை பின்னாடி வந்துட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில விஷயம் வந்துட்டு ஜென்யூனாக உங்களுக்கு நீங்கள் நல்ல எஃபர்ட் எடுத்திருப்பீங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் உள்ளவங்களுக்குலாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் பாராட்டலை அப்படின்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து 50 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு கொஷினே நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு படிக்காத போர்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியும். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இதை படிச்சுட்டு இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் நார்மல் தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் லெவலில் இருந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டெய்லியோ இல்லை வீக்லியோவது மினிமம் பாராட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், போன தாட்டியோடு இந்த தாட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன், போன தாட்டி படிக்காது இந்த தாட்டி படிக்கிறேன், போன தாட்டி ரிவிஷன் பண்ணாது இந்த தாட்டி ரிவிஷன் பண்ணுறேன், போன தாட்டி 2 டைம் பண்ணது இந்த தாட்டி 10 டைம் ரிவிஷன் பண்ணுறேன். அப்படிங்கிறத நீங்கள் பண்ண உங்களோட ப்ரிப்ரேஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதை ரெகுலராக பண்ணணும். அப்படி ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கே இதோட எஃபர்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா இதில் நீங்கள் ஒரு வாரம் பண்ணுவீங்க, அடுத்து ஒரு 2-3 வாரம் கழிச்சிட்டு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் விட்டுருவீங்க. இது சின்சியராக பண்ணுங்கள், எக்ஸாம் வரைக்கும் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைமும் செலவு ஆகாது, நிறைய காசும் செலவாகாது. ஜஸ்ட்டு சூப்பர் பண்ணி பயங்கரமாக இன்றைக்கி படிச்சிருக்க, இன்றைக்கி தமிழை முடிச்சுட்ட, சூப்பர் நீ கெத்து வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு என்ன நீங்கள் உங்களை சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவீங்களோ, இல்லை உங்களுக்கு யார் உங்களை இப்படி பாராட்டினா சந்தோஷப்படுவீங்களோ அதை நீங்களே பாராட்டிக்கோங்க. அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் அப்ரிசியேஷன் டெக்னிக்கை நான் ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சில வீடியோஸ்லாம் நான் பயங்கரமாக எஃபர்ட் எடுத்திருப்பேன். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்னை பாராட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கம்பெலேஷன் 100 கொஷின் எடுத்திருந்தேன். அதுக்கு பயங்கர எஃபர்ட் எடுத்து தான் எடுத்தது. ஆனால் நம்ம சம்டைம்ஸ் வீடியோ மேக் பண்ணும்போது அந்த அளவு ரீச் இருக்காது. ஸோ அந்த ரிசல்ட் பார்த்தோன்னா நம்மளால் அடுத்து வீடியோவே போட முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் முன்னாடியே வந்துட்டு நம்ம எடுத்த எஃபர்ட்டுக்கு நம்மளே செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணும்போது பரவாயில்ல நீ செம்மையாக பண்ணியிருக்க, இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுறது பயங்கரமாக யோசிச்சு பண்ணியிருக்க அப்படின்னு நான் என்னைனாலே பண்ணும்போது அடுத்ததாட்டே அது பண்ணணும்னு எனக்கு தோணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம சில டைம் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுவோம், ஆனால் அதை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணாதனால அதை கண்டினியூட்டி விட்டுருவோம். நிறைய பேருக்கு இந்த கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சி இல்லாததுக்கான ஒரு ரீசன் வந்து இந்த செல்ஃப் அப்ரிஷியேஷன் இல்லாதது. நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள், கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் விரும்பலைனாலுமே உங்கள் பிரெயினும் உங்களோட உடம்பும் வந்துட்டு அதை பண்ணுறதுக்காக புஷ் பண்ணும். படி, நீ இந்த போன தாட்டி படித்து நல்லா பாராட்டு வாங்கினி, இல்லை செல்ஃப் அப்ரிஷியேஷன் வாங்கல, இந்த தாட்டி நல்லா படித்து வாங்குவேன், அதனால் படி, நீ என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ என்ன இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்க, தமிழ் படிக்கலையா தமிழ் படி, இங்கே மேக்ஸ் படிக்கலையா மேக்ஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே புஷ் பண்ணுற சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 1 வீக் கழிச்சோ 2 வீக் கழிச்சோ நான் எப்போது வீடியோ மேக் பண்ணும்போது என்னங்கிறத இன்பிட்வீன் கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எந்த லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இது வந்து நான் பர்சனலாக நான் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நான் எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்கணும் அப்போல்லாம் வந்து இதுதான் என்னை தூக்கி நிப்பாட்டும். ஏன்னா எல்லாருமே கவனிச்சிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஓன் இருக்குது. நம்ம செய்கிற வேலை நம்மளுக்கு தான் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பேட்சில் சேர்ந்துருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது எனக்கு அப்பப்போ தான் தெரியுமே தவிர அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க என்ன படித்தாங்கங்கிறது எனக்கு தெரியாது. சில அவுட்புட் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்ல முடியாது. ஸோ ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்குவீங்க, உங்களுக்கு நீங்களே நல்லா புரிதலும் இருக்கும், உண்மையாகவும் இருக்கும், ஜென்யூனாகவும் இருக்கும். வெளியில் அதாவது ஃபேக்காக பண்ண முடியாது. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்லா படிச்சிங்கன்னு உங்கள் மனசு சொல்லும், படிக்கலைன்னா படிக்கலைங்கிறது சொல்லும். ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் என்னென்ன முடிக்கிறீங்கிறத. அது உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. இது வந்து படிக்கிறது என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரகம்னால அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணால் உங்களோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக பாசிட்டிவாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வீடியோஸ் மேக் பண்ணுறேன். கண்டினியூஸாக பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம், ஆஃபீஸர் ஆகலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.